அஸ்ஸலாமு அலைக்கும். ஷைத்தான் நம்மளை ஏன் வழி கெடுக்கிறான்? அவன் அல்லாட்ட விட்ட சபதத்தை ஜெயிக்கிறதுக்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்ச உடனே அல்லாஹ் எல்லாரையும் சஜிதா செய்யும்படி மலக்குமார்களுக்கும் ஷைத்தான் உட்பட எல்லாரையும் அல்லாஹ் சொன்னான். ஆனா ஷைத்தான் தற்பெருமை பிடிச்சி, நான் எதுக்கு களிமண்ணால படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் சஜிதா செய்யணும்? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவன் வெறும் களிமண்ணால படைக்கப்பட்டான், இவனுக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஷைத்தான் தற்பெருமை அடைஞ்சான். அந்த தற்பெருமையினுடைய காரணம் அகம்பாவத்தினாலதான் அல்லாஹ் ஷைத்தான நரகத்துக்கு போகும்படி கட்டளையிட்டான். ஆனா ஷைத்தான் அல்லாட்ட கேட்டான், இந்த உலகம் முடியும் நாள் வர எனக்கு ஒரு அவகாசம் கொடு. நீ யார சஜிதா செய்து யாருக்காக என்ன நீ நரகத்துல புகட்டினாயோ அந்த மனித சமுதாயத்தை நான் முழுமையா கொண்டு வந்து எனக்கு தோழனாக, எனக்கு சகோதரனாக, எனக்கு துணையாக நான் நரகத்திலே கொண்டு சேர்ப்பேன். அதற்கு நீ எனக்கு அனுமதி கொடு என்று அதுவும் அல்லாவிடம் சவாலிட்டான். இப்போ நம்ம அந்த ஷைத்தானுக்கு தான் ஒரு துணையாக இருக்கிறோம். அந்த ஷைத்தானுக்கு வழித்தோண்டலாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், மாறிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா ஷைத்தான் இந்த உலகத்துக்கு விட்டுருப்பான். நான் படைச்ச மனிதன் என்னையே வணங்குவான், என்னையே வழிபடுவாங்கிற நம்பிக்கை வச்சு நீ வேணும்னா போ, என்ன உண்மையா நேசிக்கின்ற என்னுடைய அடியான் உன்னுடைய வழியில வரமாட்டான், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கொண்டு அல்லாவும் சவால் விட்டான். நம்ம அல்லாவை நேசிக்கிறோம், அல்லாஹ் அனுப்புற தூதரை நேசிக்கிறோம். ஆனா நம்ம போகின்ற வழி எல்லாமே ஷைத்தானுடைய வழியாக தான் இருக்குதே தவிர அல்லாவுக்காக நம்ம எதுவும் பேரளவில் தான் இருக்குதோம், உள்ளத்துல அளவுல ஷைத்தானை தான் வழிபட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளை. நாம என்ன செய்யறோம், இந்த துனியாவில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சரியா இருக்கும். நம்ம எதெல்லாம் சரி, இதுதான் கரெக்டான வழின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தப்பா இருக்கும். இதுதான் தஜ்ஜாலுடைய வேலை. அருமை நாள் நெருங்கிட்டு இருக்கு. தஜ்ஜாலுடைய வேலையே அவனுடைய கையில நெருப்பு இருந்தா நமக்கு தண்ணீரா தெரியுமா? ஆனா நல்ல தண்ணீர் இருந்தா அது சுட்டரிக்கக்கூடிய நெருப்பா தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவன் காட்டுற வழி நமக்கு நரகத்தை தான் காட்டும், ஆனா நமக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா சொர்க்கத்தை காட்டக்கூடியது நமக்கு நரகமா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய 6 அறிவை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நம்ம எது செய்யறோம், எது செய்யறது கரெக்டு, அல்லாஹ் ரசூல் நமக்கு இதுதான் சொல்லியிருக்காங்களாங்கிறத நம்ம சிந்திச்சு நேரான வழியில் சென்று சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.